இதற்கு தேவையான நிதி அளிக்க மத்திய அரசிடம் பாரதிய ஜனதா கட்சி கோரிக்கை விடுக்கும் என அக்கட்சியின் மாநில செயலாளர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். கடலூர் மாவட்டம் பெரிய காட்டுப்பாளையம் பகுதியில் மழை மற்றும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து ஆறுதல் கூறிய தமிழிசை சவுந்தரராஜனுடன் நமது செய்தியாளர் சார்ல்ஸ் நிகழ்த்திய நேர்காணலை பார்க்கலாம். மத்திய அரசு நீங்க கூடுதலா இப்ப நிதி பெறுவதற்கு ஏன்னா இது வரைக்கும் தமிழக அரசு சட்ட நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க அவங்க என்ன கடிதம் எழுதினாங்க என்ன தெரியலன்னு அவங்க கேட்டா உடனடியாக நிதி பெறுவதற்கும் இல்ல நேரடியாக நிதியை பெற்றுத் தருவதற்கு நடவடிக்கை எடுப்பீங்க? நிச்சயமாக தமிழக அரசு உடனே பாதிப்பை அவர்கள் கணக்கிட்டு உடனே மத்திய அரசிடமிருந்து உதவி கேட்க வேண்டும். மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்கள் வெளிநாட்டிற்கு சென்றிருந்தாலும் தமிழகத்தில் புயல் பாதித்த மக்களுக்காக நான் வருந்துகிறேன், உயிரிழந்த மக்களுக்கு எனது அஞ்சலி செலுத்துகிறேன் என்று ட்விட்டர் வலைதளத்தில் பதிவு வைத்திருக்கிறார். அப்படி என்றால் அவர் உண்மையிலேயே தமிழக மக்களுக்காக துன்பப்படுகிறார், உணர்கிறார். ஆக இங்கே உள்ள நான் இன்று வந்ததற்கு நோக்கமே மக்களுக்கு ஆறுதல் சொல்வதோடு மட்டுமல்லாமல் இவ்வளவு பாதிப்படைந்திருக்கிறது, மத்திய அரசு நிச்சயமாக நிவாரண உதவி வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை பாரதிய ஜனதா கட்சி வைப்பதற்காகத்தான் நான் இங்கே வந்திருக்கிறேன். ஏனென்றால் ஆட்சியாளர்களிடம்தான் ஆட்சியாளர்கள் நிவாரணம் கேட்க முடியும். கட்சி கோரிக்கை தான் வைக்கலாம், ஆனால் என்னால் இயன்ற கோரிக்கை வைக்கலாம் என்பதற்காக காலையிலிருந்து நான் தலைவர்களிடம் பேசி வருகிறேன், சில அமைச்சரிடம் பேசி வருகிறேன். இத்தகைய இழப்பு இங்கே ஏற்பட்டிருக்கிறது, அதனால் நீங்கள் எடுத்துச் சொல்லி மத்திய அரசிடமிருந்து நிதி பெற்றுத்தர வேண்டும் என்ற கோரிக்கை நான் தனிப்பட்ட முறையிலும் வைத்திருக்கிறேன். கட்சி சார்பும் எங்களது அகில பாரத தலைவர்களிடம் பேசியும் வருகிறேன். நான் குறிப்பாக முக்கியமாக இப்ப தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் இந்த பகுதியில், அதாவது இங்கே நாம் பெரிய காட்டுப்பாளையம் பகுதியில் இப்ப இருக்கோம். அவர்கள் தொடர்ந்து இப்பகுதியில் ஆய்வு மேற்கொண்டு வராங்க. விரைவில் மத்திய அரசோட நிதியை பெற்றுத் தருவதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் அவர்கள் வலியுறுத்துவதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் கணேசனுடன் பெரிய காட்டுப்பாளையத்திலிருந்து சார்ல்ஸ்.